இன்னைக்கு என்னோட கிராஃப்ட் ரூம், என்னோட யூடியூப் ஸ்டுடியோ இதை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். இதுதான் என்னோட ஸ்பேஸ். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால வாய்ஸ் நல்லா இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட கிராஃப்ட் ரூம் ஆர்கனைசேஷன், என்னோட குவில்லிங் பேப்பர்ஸ். ஸோ இப்படி தான் கலர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் மிஸ்மேட்சிங்காக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தா, நான் வாங்குகிற ஷாப்பில் அவங்க இந்த ஆர்டரில் தான் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது எனக்கு அந்த கலர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கலர் பேலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை டேரபிள் மாஸ்கிங் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு ஏதாவது கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக எப்படி கலர்ஸ் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, மேபி லைக் இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு சில நேரம் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா சில நேரம் ஏதாவது ட்ரெஸ்ஸில் உள்ள கலர்ஸ், அப்புறமா செடி இருக்குன்னா, இப்போ ஒரு செடி அதில் பூ இருக்குது அப்படின்னா எல்லா க்ரீனும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல, நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்குது. பட் எந்த மாதிரி ஃப்ளவரோட கலர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லீஃப் கலர் இருக்கும் அந்த பிளான்ட்டில். ஸோ அது ஒரு குட் ஐடியா, குட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணுவேன்னா, மேபி சம்டைம்ஸ் ஃபோட்டோ எடுப்பேன். நேராக எப்பவும் போய் பார்க்குறது கஷ்டம் தான். பட் ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம ஃபோட்டோவில் ஒரிஜினல் கலர் தான் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போ எதாவது ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இந்த கலர்ஸ் எங்கே மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட்டில் ஐடியாஸ் பார்க்கலாம். பின்ட்ரெஸ்ட்டில் கலர் பேலட், கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு போட்டோன்னா, இல்லைனா இப்போ ஏதாவது க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் அண்ட் ரெட் நமக்கு வேணும், அது கூட வேறு என்ன கலர் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர் பேலட், இல்லைனா வாட் கலர்ஸ் கோ வெல் வித் க்ரீன் அண்ட் ரெட், அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா கூகுள்லேயும் சரி பின்ட்ரெஸ்ட்லையும் சரி நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அதில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கலர்ஸை என்னோடய கார்ட்ஸில் யூஸ் பண்ணுவேன். மேபி ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது சம் ஆஃப் மை குவெல்லிங் ஒர்க்ஸ். இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது மோனோகிராம் ஃப்ரேம் பண்ணதும் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் நான் கார்ட்ஸ் மேக் பண்ணுறனால அந்த கார்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் வச்சுருப்பேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இது பார்த்தோன்னா டாப் ஃபோல்ட் கார்ட்ஸ். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இது சைடில் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணது வச்சுருப்பேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஃபோல்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி கார்டுக்கு லேயர்ஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கு நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ திடீர்னு நம்ம கார்டு செய்யும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கலர் வேணும்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் செய்தேன்னா நிறைய டைம் ஆகும் அப்படின்றதுக்காக இப்படி செய்வேன். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது லேயர் பண்ணி தான் என்னோடய கார்டு மேக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் லைக் டேப்ஸ். அதுக்கப்புறம் இது என்னோடய கார்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்தது முன்னாடியே உள்ளது. இப்போ தீபாவளி டைம்னால தீபாவளி கார்ட்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 1 செட் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் செய்துக்குவேன். அதுக்கப்புறம் இது இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பீஸ். ஸோ மண்டலா மாதிரி தீபாவளிக்காக. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா என்னோடய எல்லா கார்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் இப்போ இதை நான் எப்படி என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றுத்துக்குமே நான் கோடு எழுதியிருப்பேன். ஸோ கோட் இப்போ இந்த Q012 அப்படின்னா எப்போவுமே இந்த கார்டு தான். ஸோ இந்த கோடை நான் Etsy ஷாப்லேயும் போட்டிருப்பேன். என்னோடய எல்லா இதுக்குமே இந்த கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கோடை நான் ஒரே மாதிரி எல்லா வாட்டியும் செய்யணும்ல. இப்போ லைக் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு நான் இதே டிசைன் செய்கிறேன் அப்படின்னா, இதே ஷேப்பில் இதே மாதிரி வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தனியாக ஒரு பேப்பர் வெளியெடுத்து தனியாக வரும். ஸோ அதில் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சுட்டு அந்த கலர்ஸ்க்கு என்ன நேம்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போய் இந்த பேப்பர்ஸ்லேருந்து கலர் எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை இங்கே ஏதாவது மாற்றணும், இதிலேருந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னால இதுவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைக்கு நான் இந்த டெம்ப்ளேட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நான் இதோட பேஸ் செய்திருப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஷேப் அப்படியே ஒரே மாதிரியே ரிப்பீட் ஆகணும் இல்லையா, நம்ம பிரிண்டடாக செய்யலை இது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட்டடாக வரும்போது என்னோடய ஆர்ட்டுக்கு இது ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த மாதிரியான ஐடியா யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பேப்பர்ஸும் நான் எவ்வளோ லெங்க்த்தில் எடுத்தேன், எந்த மெத்தடில் செய்தேன், அது எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதனால் யாராவது ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, நான் எந்த கார்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த கார்டை நான்
எடுத்துகிட்டு ஒருவேளை என்கிட்ட எக்ஸ்ட்ரா காப்பீஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே சென்ட் பண்ணிடுவேன். இல்லைனா இந்த மாதிரி அந்த கார்டில் பின்னாடி எழுதி வச்ச விஷயங்கள் வச்சு அதே மாதிரி ரீமேக் பண்ணி திருப்பி செல் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா. லைக் பல்க் மேக்கிங்காக பண்ணும்போது நிறைய கார்ட்ஸ் சேர்ந்து செய்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் குவில்லிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ஆர்ட். அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஒரே டிசைன் பண்ணும்போது இந்த ஐடியா எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுவும் என்னோடய குவில்லிங் பேப்பர்ஸ். லைக் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக், ஆன் எட்ஜ் குவில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர்ஸ், ப்ரீ கட்டாக கடையில் கிடைக்கிறது. பட் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நானே தனியாக கட் பண்ணுவேன். ஃபுல் பேப்பர், ஒரு A4 சைஸ் பேப்பர், கலர் பேப்பர் வாங்கிட்டு அதை கட் பண்ணுவேன். ஸோ அதிலே கலர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது யூஸ்வலாக எப்போ தேவைப்படுற அளவுக்கு தான் இது கட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா என்னோடய எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவேன். இது பார்த்தோன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த பாக்ஸில் இண்டிவிஜுவலாக இது வந்து இந்த சாஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இந்த ஃபுட் பேக்கேஜிங்காக நம்ம போனோம் அப்படின்னா நிறைய பாக்ஸஸ் இந்த மாதிரி சேர்த்து ஒரு செட்டாக விற்பாங்க. இந்தியாவில் கூட நம்ம இந்த ஃபுட் சப்ளைஸ், ஃபுட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் லைக் பேப்பர் கப், பிளாஸ்டிக் கப் அதெல்லாம் விற்பாங்க இல்லையா. இப்போ இது அவைலபிளான்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பட் இந்த மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா சீப்பராக கிடைக்கும். ஓகேவா. ஸோ நீங்களும் வேறு ஏதாவது லைக் ஹேண்ட்மேடான ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பாக்ஸஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லலாம் பார்த்தோன்னா இதிலே நிறைய கேபினெட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கும். அப்படின்றனால எனக்கு வந்து சில நேரம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் என்னோடய பிளேஸ்க்கு தேவையானதை மட்டும் சூஸ் பண்ணி கொண்டு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நான் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது அதுக்கப்புறம் இதிலே பார்த்தோன்னா என்னோடய குவில்லிங் சப்ளைஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பேக்கிங் சப்ளைஸ் லைக் டேப், அதுக்கப்புறம் என்வலப், அப்புறம் இது வாட்ஸ்அப் விலை போடுறதுக்குள்ளது எனக்கு சொல்ல வரல. அதுக்கப்புறம் வெயிங் ஸ்கேல். நம்ம HCயில் செல் பண்ணும்போது சில நேரம் வெயிட் வந்து ஷிப்பிங்க்கு அனுப்பும்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி பேக்கேஜிங் இருந்தால் கூட. அதுக்கப்புறம் இது வந்து பபுள் என்வலப். நான் வந்து கார்டை பபுள் என்வலப்பில் வச்சு தான் அனுப்புவேன். அது கூட இன்னொரு குட்டி ப்ரொசீஜரும் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் வேறு வீடியோவில் போட்டிருக்கேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி போட்டிருந்தேன்னா நான் வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். இல்லைன்னா புதுசாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய கார்டுக்காக நான் யூஸ் பண்ணுற பேப்பர். இது வந்து இந்த ஒயிட் டேக் மாதிரி இருக்குது இல்லையா. இதை நான் கட் பண்ணிடுவேன் யூஸ்வலாக. முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ண பேப்பரில் இந்த டேக் இருக்காது. இப்போதைக்கு எனக்கு இது தான் கிடைக்கிது. பட் இந்த மாதிரி நம்ம எந்த சப்ளைஸ் வாங்கினாலும் பல்காக வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ அப்படி வாங்கினா நமக்கு வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். மேபி இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா பாரிஸில் நீங்கள் நேராகவே போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரீசனபிளான விலைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய விதமான என்வெலப்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர், அப்புறம் என்னோடய கார்டு வைக்கிறதுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி திக்கான பேப்பர். இது வந்து நான் யூஸ் பண்ணி வேஸ்டான பேப்பர். ஸோ இது வந்து திக்காக இருக்கும். கார்ட்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டைப் ஆஃப் கார்ட்போர்ட். பட் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ப்ரௌன் கார்ட்போர்ட் கிடையாது, இது வேறு. ஸோ இது கொஞ்சம் கட் பண்ணது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்க்யூ ஸ்டிக்கர், அப்புறம் என்னோடய லோகோ ஸ்டிக்கர்ஸ். இந்த லோகோ ஸ்டிக்கர் வந்து நான் நம்ம சேனல்லே ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இங்க் மாங்க் அப்படின்னு ஒரு வெப்சைட், அதில் வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ அங்கே நான் இதை ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் எனக்கு கிடச்சிது. அதே போல் அவங்களோட பேக்கேஜிங்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோவும் நான் லிங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் இந்த பபிள் ரேப் அதெல்லாம் யூஸ்வலாக இங்கே வச்சுருப்பேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னோடய மற்ற சப்ளைஸ்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடம் தானே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா என்னோடய ப்ரிண்டர், அதுக்கப்புறம் என்னோடய டேபிள். வெயிட் பண்ணுங்கள், கர்டன் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டேபிள். அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து தீபாவளி கார்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கிறனால எல்லாம் அப்படி இப்படி இருக்குது. என்னோடய டேபிள் இன்றைக்காவது கொஞ்சம் கம்மியாக குப்பையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை விட நிறைய குப்பையாக இருக்கும் யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி திங்ஸ். அண்ட் இதான் என்னோடய கேமரா ஸ்டாண்ட். இங்கே தான் என்னோடய வீடியோஸ்லாம் கூட எடுப்பேன்.
ஸோ இது பார்த்தீங்களா, இது வந்து தெரியுதா? ஓகே. ஸோ இது வந்து பிவிசி பைப். அதை வந்து அந்த டீ லிங்க் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. பிவிசி பைப்லேயே இது பைப்பு, இது அதோட அந்த டீ ஷேப்பில் இருக்கிற அந்த ஜங்ஷன் என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மோனோபாடை எடுத்து இதில் வச்சுட்டு, முன்னாடி நான் இப்படி தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு லெவலில் இருக்குது, இது இன்னொரு லெவலில் இருக்குது, இது இன்னொரு லெவலில் இருக்குது. ஸோ வேறு லெவலில் வச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை வந்து ஜன்னலில் ஒரு டேக் வச்சு பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து என்கிட்ட இது கூட கிடையாது. வீடியோஸ் எடுக்கும்போது வெறும் ஒரு மோனோபாட் மட்டும் இருக்கும். அந்த மோனோபாடை வெறும் கயர் வச்சு கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஸோ அப்படி தான் நான் வீடியோஸ்லாம் எடுக்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா கிராஃப்ட் சப்ளைஸ், பெயிண்ட்ஸ், ஆயில் பேஸ்டல், ப்ரஷ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து ஃபைல் ஆர்கனைசர். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு சேனலுக்கு ஃபைல் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் லைக் என்ன மாதிரி திங்ஸ் விற்கிறதுக்கான நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பேன். எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் கச்சமச்சம் தான் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தோன்னா இது என்ன சைஸ் ஃப்ரேம் அப்படின்னும் எழுதி வச்சுருக்கேன். என்ன சைஸ் ஃப்ரேம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினது அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கேன். வேறு சைஸில் வச்சுருப்பேன். ஸோ இதிலேருந்து எனக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் புது ஃப்ரேம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் வெயிட் செக் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒருவேளை நீங்கள் ஒரு எக்ஸி செல்லராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நான் எந்த வேர்ல்ட் மேப்பில் எங்கெல்லாம் செல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூஎஸ் ஸ்டேட் மேப்பு. ஸோ இந்த யூஎஸ் ஸ்டேட் மேப்பில் யூஎஸில் என்னென்ன ஸ்டேட்லலாம் செல் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கலர் பண்ணுவேன். அதெல்லாம் சும்மா ஒரு ஃபனுக்காக செய்கிற விஷயங்கள். சிலர்லாம் இன்னும் முடிக்காமல் கூட இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் என்னோடய கிராஃப்ட் ரூம். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் இல்லைனா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனில் செய்திருக்கீங்க, அது உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதையும் கீழே சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், கண்டிப்பாக எனக்கும் யூஸ் ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.